எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே, நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து சமையல் டைரி ஃப்ரம் தாரணிஸ் குக்கிங் அப்படின்ற தலைப்பில் ஃபஸ்ட்டு ரெசிபி வீடியோ வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த ரெசிபியோட தலைப்பு என்னன்னா கத்திரிக்காய் குருமா அப்படின்ற தலைப்பு. சரிங்களா? அந்த சமையல் தான் இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் குருமா. கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, புதுசாக இருக்கும். இந்த மாதிரி புதுசாக இருக்கிற விஷயங்களை தான் நான் ரெசிபி வீடியோவாக போட போகிறேன். சரிங்களா? அது என்ன கத்திரிக்காய் குருமா, உருளைக்கிழங்கு குருமா கூட கேள்விப்பட்டிருக்கோம். கத்திரிக்காய் கடைசல் கேள்விப்பட்டிருப்பீங்க. கத்திரிக்காய் பஜ்ஜி அப்படின்னு சொல்லி, பஜ்ஜினா எண்ணெயில் பொரிச்செடுக்கிற பஜ்ஜி இல்லை, கத்திரிக்காய் பஜ்ஜினே இருக்குது ரெசிபி. அது ஏதோ ஒரு ஊரில் ஸ்பெஷல். அது கத்திரிக்காய் கடைசலை தான் கத்திரிக்காய் பஜ்ஜின்னு சொல்லி அது சொல்லுவாங்க. அப்புறம் கத்திரிக்காய் கொட்ஸுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கத்திரிக்காய் குருமா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் குருமா வந்து எதுக்கெலாம் நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, அப்புறம் சாப்பாடு. சரிங்களா? சாப்பாடுக்கே குழம்பா நீங்கள் அதை ஊற்றி சாப்பிட்லாம். இத்தனை இதுக்கு ஊற்றி சாப்பிட்லாம். சரிங்களா? அப்புறம் நீங்கள் வந்து வீட்டில் சேமியா கிண்டுறீங்க அப்படின்னா, சேமியாவுக்கு இந்த கத்திரிக்காய் குருமா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தொட்டு சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். வெண்பொங்கலுக்கு செஞ்சு சாப்பிட்லாமா, வெண்பொங்கலுக்கு இதை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாமா இல்லையான்னு மட்டும் எனக்கு தெரியல. யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், யூஸ் பண்ணலாமா. அதுவும் இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் நான் சொல்லும் போது அதையும் ஆட் பண்ணி சொல்லுவேன். சரிங்களா? இப்போ இந்த கத்திரிக்காய் குருமா, இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இது கத்திரிக்காய் சாம்பார்பாங்க. ஆனால் சாம்பார்னால் நீங்கள் பருப்பு போடணும். பருப்பு போட்டால் தான் அது சாம்பார். எந்த பருப்பாக வேணால் இருக்கலாம், ஆனால் பருப்பு போட்டால் தான் அது சாம்பார். சரிங்களா? ஆனால் இதுக்கு நம்ம வந்து பருப்பு போட மாட்டோம். சரிங்களா? சரி, இந்த கத்திரிக்காய் குருமா அப்படின்ற சமையலுக்கு வந்து என்னென்ன பொருட்கள், இன்க்ரீடியன்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் வந்து பண்ண போகிறது இந்த உங்களுக்கு தெரியுதா, சாப்பாடுக்கு பண்ண போகிறேன். நைட்டுக்கு சப்பாத்தி, பூரி அல்லது தோசை ஊற்றிட்டு அதுக்கும் தொட்டுக்கலாம், இதே கத்திரிக்காய் குருமாவை தொட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுருக்கேன். சரிங்களா? சாப்பாடு எதுக்கு நான் காட்டினேன்னா, நாங்கள் வந்து மேக்ஸிமம் வடித்து தான் சாப்பாடு பண்ணுவோம். வெந்துக்கிட்டு இருக்கு. ஃப்ரீயாக ரொம்ப உடம்புக்கு முடியல, சிம்பிளாக டக்குன்னு செய்யணும் அப்படின்னா தான் குக்கரில் சாப்பாடு வைப்போம். இல்லை ஃப்ரீ டைம் இருக்குது பொறுமையாக செய்யலான்னா வடித்து தான் மேக்ஸிமம் சாப்பாடு பண்ணுவோம். சரி, இப்போ இதை நீங்கள் பார்த்துட்டிங்களா? அடுத்து இப்போது நான் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த கத்திரிக்காய் குருமாவுக்கு நம்ம எடுக்கணுன்றத கேமரா அந்த சைடு திருப்பி வச்சு நான் சொல்கிறேன். அடுத்து என்னோடய ஃபேஸ் வராது, நான் இது மட்டும்தான் காட்டுவேன். சரிங்களா? ஓகே. இப்போது இந்த கத்திரிக்காய் குருமா பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம். சரிங்களா? மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, ரொம்ப பெரிய சைஸ் எடுக்காமல் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். நீங்கள் உங்கள் வீட்டில் அளவுக்கு எவ்வளோ எடுக்கணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இது வந்து பேசிக். சரிங்களா? ஜென்ரலாக மூணு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு பண்ணுறதுக்கு நான் இப்போ சொல்லிகிட்ருக்கிறேன். இப்போ இதில் வந்து 10 பல் பூண்டு இருக்குது. 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த சைஸுக்கு இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இன்னும் எதுவுமே கட் பண்ணலை, கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன நம்ம எடுத்துருக்கோன்றத காட்டணும் தானே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதுக்காக நான் இப்போ காட்டிகிட்ருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, இந்த சைஸுக்கு இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி. அப்புறம் இங்கிட்டு வாங்க, என்ன காயின்றதை அப்புறம் சொல்லிடுறேன். முதல்ல பேசிக் இன்க்ரீடியன்ஸ் நம்ம பார்த்துடலாம். அரை கைப்பிடி கருவேப்பில்லை. சரிங்களா? அரை கைப்பிடி கொத்தமல்லி, அரை கைப்பிடி புதினா. ஓகேங்களா? இதில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இருங்க, நான் தள்ளி வச்சு, 2 ஒரே கலரில் இருக்கனால உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஓகேங்களா? இன்னும் நான் எதுவுமே கட் பண்ணலை, முழுசாக தான் இப்போ காட்டிக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து புதினா. இது சரியில்லை, கீழே போட்டுடலாம். அரை கைப்பிடி புதினா, 4 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய். இதை நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. என்னோடய தக்காளி வந்து இப்போ இன்றைக்கி எடுத்துருக்கிறதுல ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் நான் 4 எடுத்திருக்கேன். இதோட ரெசிபி படி 5 தக்காளி போடணும். சரிங்களா? இந்த கத்திரிக்காய் குருமா நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே, ஏன்னா இதோட டேஸ்ட்டே வந்து வெங்காயம் தக்காளியில் தான் இருக்குது, அதனால தான் நான் வெங்காயம் 2 எடுத்துருக்கிறேன்.
இது வந்து நீங்கள் இந்த கத்திரிக்காய் இருக்குல்ல, கத்திரிக்காய் இல்லாமல் இந்த குருமா வந்து நீங்கள் பண்ணலாம். பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் வந்து தக்காளி கொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. 5 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு இதை வச்சு பண்ணுவாங்க. 2 பச்சை மிளகா போடுவாங்க. இப்போ நான் இந்த வாட்டி வாங்கியிருக்க பச்சை மிளகா வந்து ரொம்ப காரம், ரொம்ப பெருசாகவும் இருக்குது. அதனால நான் வந்து 1 தான் போட போகிறேன். ஏன்னா அடுத்து நான் சாம்பார் தூள் இதெல்லாம் போடுவேன்னா அதில் கொஞ்சம் காரம் வந்துடும். அதனால நான் 1 போடுறேன். உங்ககிட்ட சின்ன பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா 2 தான். ரெசிபி படி 2 பச்சை மிளகாய் வந்து இதுக்கு போடணும். 5 தக்காளி போடணும். சரிங்களா? இப்போ நான் இதெல்லாம் காட்டிட்டேன் உங்களுக்கு. இப்போ காய்கறி பார்த்துடலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து கத்திரிக்காய். இந்த அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். சரிங்களா? இதுக்கு பேர் கத்திரிக்காய் குருமா. ஆனால் உருளைக்கிழங்கு அதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு இல்லாமே இது பண்ணலாம். சரிங்களா? உருளைக்கிழங்கு வந்து ஆப்ஷனல், போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி காட்டிடுறேன். அப்புறம் செய்முறை பார்த்துடலாம். இப்போது இந்த இஞ்சியை வந்து நறுக்கி வச்சுருந்தேன்ல, அதை வந்து குட்டி குட்டியாக நறுக்கலை. நான் உங்களுக்கு துண்டாக தானே காமிச்சேன். அதை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு, ரொம்ப குட்டியாக இல்லை, ஓரளவுக்கு 4 3 நறுக்கிட்டு இந்த கல்லை வச்சு நான் இடிச்சுக்கிட்டேன் இந்த இஞ்சியை. ஏன் அப்படின்னா இந்த இதுக்கு வந்து நம்ம இஞ்சியை அப்படியே நறுக்கிட்டு மட்டும் போட்டிங்கன்னா அந்த குழம்பு அந்த குருமா நீங்கள் சாப்பிடும்போது அந்த இஞ்சி டேஸ்ட் வரும், நாக்கில் படும். அது வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து இஞ்சியை இடிச்சுக்கிட்டேன். இப்போ இந்த வீடியோக்காக பாதி தான் இடித்தேன். இப்போ இன்னும் கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள். நான் இதிலே தட்டிக்குவேன். உங்களுக்கு கட்டை உடஞ்சிரும்னு பயந்தீங்கன்னா நீங்கள் இதில் தட்டிக்கலாம். அப்பப்போ சில சோம்பேறித்தனம் எனக்கு வரும். இருங்க காட்டுறேன். இந்த கல் இருக்குல்ல, குளவிக்கல்லை நீங்கள் போட்டு தட்டிக்கலாம். ஓகே தானே? நான் இதில் வந்து பார்த்து பக்குவமாக தட்டிக்கிடுவேன். அதனால தான் இப்போ இருந்த வெங்காயம் அதெல்லாம் நான் வந்து வேறு இதில் எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் தட்டினேன். தனியாக தானே வச்சு தட்ட முடியும். தட்டிட்டேன்னா இப்போ உங்களுக்கு தெரியுதா? இந்த அளவுக்கு இருக்கணும். இஞ்சி வந்து நல்லா தட்டி வச்சுருக்கணும். நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைக்கலாம். அந்த இத்தினூண்டு இஞ்சியை நீங்கள் எப்படி மிக்சியில் போட்டு அரைப்பீங்க? ஏன்னா பூண்டு வந்து பேஸ்ட்டாக போடக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிடையாது நம்ம இது பண்ண போகிறது. பூண்டை வந்து நறுக்கி வச்சு தான் பண்ணணும். பூண்டு தான் அதுக்கு டேஸ்ட்டே. நீங்கள் அந்த குருமா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பூண்டு வந்து அந்த குழம்புல நல்லா, அந்த குருமாவில் நல்லா கொதித்த பூண்டு இருக்குது தெரியுமா, அதை எடுத்து நீங்கள் சாப்பிட்ணும். அதுதான் டேஸ்ட்டு. ஸோ பூண்டை வந்து நம்ம அப்படியே போடுறத விட நறுக்கி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக வரும். அதனால 2 3 சும்மா நறுக்கியிருக்கிறேன். பூண்டு வெங்காயத்தையும் நறுக்கி ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இஞ்சியை நம்ம வந்து இடித்து வச்சுருக்கோம். இதையும் வலித்து இதில் போட்டு வச்சுட்டு இப்போ அடுத்தது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் வந்து 2 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், பூண்டை நறுக்கி வச்சுருக்கேன், இஞ்சியை நறுக்கி இடித்து வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. இந்த மாதிரி ஷேப் நீங்கள் எப்படி ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை இந்த பிளேட்டில் வச்சுருக்கிறேன், கொத்தமல்லியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். சரிங்களா? இப்போ எல்லாம் நறுக்குனது காட்டியிருக்கேன். இப்போது அப்புறம் என்னதுன்னா தக்காளி 4 தக்காளி நம்ம எடுத்தோம் தானே, அந்த தக்காளியும் இங்கே ஒரு கை புதினா இருந்துச்சு, அரை கை புதினா இருந்துச்சுல, அந்த புதினாவையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். சரிங்களா? தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. ஆனால் மிக்ஸி நீங்கள் வலித்து ஊற்றும்போது கொஞ்சம் ஒட்டி இருக்கும். அதனால லைட்டாக தண்ணி சும்மா தெளித்து தண்ணி லைட்டாக அலசி ஊற்றுற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. தக்காளி புதினா மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். சரிங்களா? இதை நீங்கள் புதினா அரைக்காமல் டைரெக்டாகவும் நீங்கள் இதில் போடலாம். ஆனால் இப்போ எங்கள் வீட்டில் இந்த பழக்கம் என்னென்னா, எங்கள் பாப்பா வந்து புதினா டைரெக்டாக போட்டால் சாப்பிடாது, அதுக்கு பிடிக்காது. கொத்தமல்லி சாப்பிடும். கொத்தமல்லியை நல்லா வறுத்து கொடுத்துட்டோன்னா சாப்பிடும். ஆனால் புதினா சாப்பிடாது அப்படியே. அதனால நான் எப்பயுமே புதினா எதுலலாம் போடுறேன்னா அதை மேக்ஸிமம் நான் அரைச்சி தான் போட்டுருவேன். இந்த குருமாவுக்கு வந்து நீங்கள் தக்காளியை நறுக்கி குட்டி குட்டியாக நறுக்கியும் போடலாம். ஆனால் நறுக்கிறத விட நல்லா அரைச்சி போட்டிங்கன்னா அந்த குருமாவோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். ஓகேங்களா? உங்களோட டைம் சீக்கிரமாக பண்ணுறதுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு. சரிங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை எதில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். முக்கியமாக குக்கர். இது வந்து நீங்கள் விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு தான் இந்த கத்திரிக்காய் குருமா அப்படின்றது நீங்கள் பண்ண போகிறீங்க. சைடில் இன்னொரு சட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த சாப்பாடு வடிச்சுக்கிட்டு வெந்துக்கிட்டு இருந்துச்சுல, அதை நான் வடித்து இங்கே வச்சுட்டேன்.
இதுதான் எங்கள் ஸ்டைலில் நாங்கள் வந்து வடிக்கிற மெத்தட். இப்படி வச்சுருவோம். வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு வடிஞ்சிட்டு இருக்கும். எங்கே வேணாலும் நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கலாம். சரி, இப்போ இதில் வந்து ஒரு சட்டி சைடில் சின்னதாக ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இந்த வடைச்சட்டி எதுக்கு அப்படின்னா, நீங்கள் தண்ணியில் நறுக்கி போட்டிருக்கிற இந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் இதில் போட்டு நம்ம வதக்கிட்டு அப்புறம் தான் இதில் போட போகிறோம். இது வந்து ஒரு சின்ன டிப்ஸு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து டைரெக்டாக குக்கர்லேயே வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு இதிலே வதக்கிட்டு தண்ணியை ஊற்றி வேக வைக்கலாம். ஆனால் அதை விட இந்த சைடில் நீங்கள் கத்திரிக்காயை போட்டு மசால் பொடியெல்லாம் போட்டு வதக்கி எடுத்துட்டு அப்புறம் இதில் போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு. அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் வந்து இப்படி பண்ணுறேன். சரிங்களா? இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு குக்கர் மட்டும்தான் இருக்குது, இப்போ சைடில் சட்டி வச்சு பண்ணுறதுக்குலாம் நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக குக்கர்லேயே போட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் காய்கறியை போட்டு வதக்கிட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துடலாம். சரிங்களா? இது அவ்வளோதான். இதில் மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தாளித்து கொட்டுறதெல்லாம் எதுவுமே இல்லை. இதிலே டேரெக்டாக தாளிச்சிட்டு இதிலே நம்ம எல்லாமே முடிக்க போகிறோம். காய் மட்டும் வதக்கிறதுக்காக மட்டும்தான் இது சைடில் வச்சுருக்கேன். சரிங்களா? சரி, இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. குக்கரை சூடு பண்ணிக்கோங்க. சூடானதும் இது வந்து தேங்காய் எண்ணெய். சரிங்களா? இப்போ இந்த ரெசிபிக்கு வந்து எண்ணெயில் சமைக்கலாம் அப்படின்றத சொல்லிடுறேன். சமையல் எண்ணெய் எதில் வேணாலும் சமைக்கலாம். அதாவது கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் எதில் வேணாலும் சமைக்கலாம். நெய்யில் செய்யக்கூடாது. எண்ணெய் ஏதாவது ஒரு சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணி ரீஃபைண்ட் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், எந்த ஆயிலாக இருக்கட்டும், சமையல் எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணி இந்த ரெசிபியை செய்யலாம். ஆனால் பெஸ்ட்டு டேஸ்ட் வந்து எதில் வரும்னா நல்லெண்ணெயில் வரும், இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் வரும். நல்லெண்ணெயில் ரொம்ப நல்லெண்ணெயில் கூட கொஞ்சம் என்ன ஆகிடும்னா கசக்க ஆரம்பிச்சிடும் இந்த ரெசிபியை நீங்கள் வந்து செய்யும்போது. தேங்காய் எண்ணெய் பெஸ்ட்டு, இல்லைன்னா கடலெண்ணெய். தேங்காய் எண்ணெய் அல்லது கடலெண்ணெயில் இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் நாங்கள் கடலெண்ணெய் வந்து அதிகப்படியாக யூஸ் பண்ண மாட்டோம் சமையலுக்கு. மேக்ஸிமம் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். தேவைப்படுறதுக்கு மட்டும்தான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். ரீஃபைண்ட் ஆயிலெலாம் யூஸே பண்ணுறது கிடையாது இப்போலாம். நான் தேங்காய் எண்ணெய் நல்லா இவ்வளோ ஊற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு நான் இப்படி எடுத்து கூட்டு காட்டிடுறேன். இந்த அளவுக்கு இருக்கணும். சரிங்களா? அதாவது நான் வந்து இடையிலலாம் எண்ணெய் ஊற்ற மாட்டேன். முன்னாடியே கரெக்டாக அளந்து ஊற்றிடுவேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் நான் ஊற்ற மாட்டேன். இந்த அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னோம்னா, நல்லா இந்த கரண்டி இருக்குல்ல, இதில் வந்து பேர் வந்து டேபிள் ஸ்பூன் அப்படின்பாங்க. இந்த கரண்டி 1/4 கரண்டி, 1/2 கரண்டி அளவுக்கு நீங்கள் ஊற்றலாம் தாராளமாக. ஏன்னா நம்ம நிறைய தானே செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இவ்வளோ அளவுக்கு எண்ணெய் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இதில் நீங்கள் 1/2 கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து அளந்துட்டு இதில் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ எண்ணெய் வந்து ஊற்றியாச்சு, சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு உளுந்து போட்டு தாளிக்கலாம். இன்றைக்கி வந்து என்கிட்ட கடுகு இல்லை இன்றைக்கி செய்கிறதுக்கு. அதுக்காக கடுகு இல்லைன்றதுக்காக இந்த ரெசிபியெல்லாம் சமைக்காமல் இருக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. ஸோ உளுந்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கடுகு போட்டுருங்க. சரிங்களா? 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் உளுந்து போடுங்க. ஏன்னா இதெல்லாம் தான் அதுக்கு டேஸ்ட்டு. சரிங்களா? நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஏன்னா இந்த சீரகம்லாம் நீங்கள் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் கொடுக்கும். 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம். சரிங்களா? வெந்தயத்தெல்லாம் குருமாவில் போடக்கூடாது, கசக்கும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தாராளமாக போடலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம். அப்புறம் சோம்புக்கு வந்து நான் சோம்பு போடணும். இந்த குருமாவுக்கு வந்து சோம்பு தான் டேஸ்ட்டே. ஒரு நிமிஷம் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன், கருகிற போது. சோம்புக்கு வந்து பொடி அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து சோம்பு அப்படியே சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் வந்து பொடியை அரைச்சி வச்சுருக்கேன். சோம்பு ஒரு பாக்கெட்டு சோம்பு வாங்கி அப்படியே சும்மா மிக்சியில் அரைச்சி பொடியாக வச்சுருக்கிறேன், வேறு எதுவும் பண்ணலை. இப்போ கருவேப்பிலை போட்டோமா, கொத்தமல்லி, கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டோம். கொத்தமல்லி போட்டோமா. இப்போ வந்து இந்த அளவுக்கு பெருங்காயத்தூள், சும்மா ரெண்டு தான் அளவுக்கு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள்னு சொல்லலாமா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். சரிங்களா? அப்புறம் அந்த இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க.
பச்சை மிளகாயை நான் போட்டேன். இந்த பெருங்காயத்தூள் போட்டுனா லைட்டாக ஒரு கிண்டு கிண்டுறேன். நீங்கள் இப்படிலாம் கிண்டாதீங்க, உங்கள் மேலே தெரிக்கும் பச்சை மிளகா. இந்த வருதா பச்சை மிளகாய் எல்லாமே வெடித்ததுக்கப்புறம் இஞ்சி போட்டிருக்கனால நான் கிண்டுறேன், இல்லைன்னா நான் கிண்ட மாட்டேன். நானும் பயப்பட தான் செய்வேன். இஞ்சி போட்டு விட்டுருக்கோல, அதை நம்ம கிண்டி தானே ஆகணும். ஓகே, இப்போ அதை நம்ம போட்டு வச்சா இப்போ இந்த பெரிய வெங்காயம் பூண்டு ரெண்டையும் ஒரே நேரத்தில் அப்படியே போட்டுருவோம். பச்சை மிளகா நீங்கள் போட்டது எல்லாமே வெடிச்சா போதும். வெடிச்சிருச்சு, அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு அப்படி டக்குன்னு தூக்கி எல்லாத்தையும் போட்டுருங்க, இல்லைன்னா கருகிரும் அடுப்பு. அதுக்காக சொல்கிறேன், இது சட்டி கருகிரும். ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம போட்டோமா, இப்போ ஒரு கிண்டிடுங்க. ஸ்பீடாக செய்யணும், ஸ்பீடாக சமைக்கணும், டைம் ஆகிடுச்சு அப்படின்னா அடுப்பு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா கரண்டி உள்ளே எடுத்து கிண்டணும். கிண்டாமல் நீங்கள் சும்மா அடுப்பு ஃபுல்லாக வச்சிங்கன்னா எல்லாம் கருகிரும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு. நீட்டாகவும் சமையல் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் சமைக்கிறதுக்கான சின்ன சின்ன டிப்ஸு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டு குக்கரை மூடிட்டேன். பேசாமல் நான் பாட்டு பாட போகிறேன். ஏன்னா ரெசிபி சொல்லும்போது நம்ம பாட்டு பாட முடியாது, அதனால தான் நான் இப்படி செஞ்சிட்ருக்கேன். மேக்ஸிமம் நான் சமையல் செய்யும்போது எப்பயுமே பாட்டு கேட்டுகிட்டே தான் சமைப்பேன், கேட்டுக்கிட்டே அதை பாடிக்கிட்டே. எங்கள் பாப்பாலாம் என்ன சொல்லும் தெரியுமா, அம்மாவோட ரூம் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் கிச்சன். ஆமாம், அப்படித்தானே நம்மளெல்லாம் ஆக்கிட்டாங்க லேடிஸை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அதை நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிவிட்டு எஸ் அம்மாவோட ரூம் கிச்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தான் இங்கே ஒரு சேரை போட்டிருக்கேன். சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது இடையில வந்து கை கால் வலிச்சிச்சுன்னா அந்த சேரில் உட்காந்துக்கிட்டே பாட்டு இருக்குல்ல, பாட்டை இங்கே வச்சுக்கிடுவேன், ஸ்பீக்கரில் வச்சுருவேன், ப்ளூடூத் ஸ்பீக்கரு. அதில் ஸ்பாட்டிஃபைல நான் பாட்டுக்கு ப்ளேலிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு பாட்டை கேட்டுக்கிட்டே சமைச்சு முடிச்சிடுவேன். கேட்டுக்கிட்டே கூடவே பாடவும் செய்வேன். இப்போ இந்த ரெசிபி நான் சொல்கிறனால தான் நான் பாடுறது இல்லை, பாடம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாடிக்கிட்டே சமைக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம மனசு சந்தோஷமாக வச்சுக்கிட்டு சமைச்சா தான் அதை வந்து சாப்பிட்றவங்க வயிறும் மனசும் நிறையும். இல்லைன்னா நம்ம எந்த மூட் செட்டில் சமைக்கிறோமோ அந்த மூட் செட் தான் சாப்பிட்றவங்களுக்கும் வரும். ஸோ நம்ம மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு சமைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சமையல் குறிப்பில் முதல் முக்கிய குறிப்பு அதுதான், சரிங்களா? மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு சமைக்கணும். இரண்டாவது முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னா, சமைக்க ஆரம்பிச்சு அடுப்பை பற்ற வச்சோடனே நீங்கள் என்ன சொல்லணும் தெரியுமா, நீங்கள் எந்த சாமி கும்பிடுறீங்களோ அந்த சாமியை கும்பிட்டுட்டு தான் நீங்கள் வந்து அடுப்பை பற்ற வைக்கணும். அது இரண்டாவது குறிப்பு. நீங்கள் சாமி கும்பிடாதவங்களா இருந்தால் எனக்கு அதுக்கு என்னன்னு சொல்ல தெரியல. அதுக்கு நீங்கள் என்ன எப்படி சொல்லி நீங்கள் சமையலை ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் நீங்கள் சாமி கும்பிட்றவங்களா இருந்தால் எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய சாமியை கும்பிட்டுட்டு அந்த அடுப்பை எந்த சமையலாக இருந்தாலும் அப்போ தான் அடுப்பை பற்ற வைக்கணும். ஒரு டீ போடுறதா இருந்தாலும் சரிங்களா? அப்போ தான் அந்த சமையல் வந்து நல்லபடியாக வரும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. நான் எல்லா சமையலும் இப்போ சாப்பிட்டு எல்லோரும் நல்லா இருக்குது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சாமி கும்பிட்டுட்டு சமைப்பேன். இங்கே வந்து பூஜை பண்ணிக்கிட்டு சமைப்பேனா? அப்படி இல்லை. அடுப்பு பற்ற வச்சோடனே நான் என்ன சொல்வேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அடுப்பு பற்ற வச்சோடனே ஓம் நம சிவாயன்னு சொல்லுவேன், சரிங்களா? சாப்பாடு அப்படின்றது போஜன் அப்படின்பாங்க சமஸ்கிருதத்தில். அந்த உணவு தான் நம்ம வந்து உயிரை வளர்க்குது. அப்போ அந்த உயிரை வளர்க்கக்கூடிய அந்த உணவை செய்கிறவங்க தான் இந்த உலகத்துக்கே ரொம்ப முக்கியம், சரிங்களா? அப்போ நீங்கள் லேடிஸ்லாம் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறீங்க, எப்படி உயர்வான இடத்துல, கடவுளுக்கு சமமானவங்க. உணவை சமைச்சு கொடுக்கக்கூடியவங்க வந்து கடவுளுக்கு சமமானவங்க. அவங்க தான் கடவுள் கிடையாது, கடவுளுக்கு சமமானவர்கள், ரெண்டும் வேறு. அப்போது அன்னபூரணி மாதிரி, சரிங்களா? அப்போது அந்த சாப்பாடை நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணும்போது சாமியை கும்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறனால எந்த ஒரு தவறும் கிடையாது. சமையல் நல்லபடியாக வரும். நீங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணிட்டா கூட நீங்கள் அது சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுறனால அது எப்படின்னா நல்லபடியாக முடிஞ்சிடும், சாமி நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. எனக்கு இது வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு, சரிங்களா? சரி, இப்போ இந்த வெங்காயம் வந்து வதங்கிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டேஜில் தக்காளியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடிகளை போடுவோம், சரிங்களா? ஏன்னா இப்போ இந்த இதில் பொடியை போட்டோம்னா எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கோம்ல, அதனால கருகிரும் பொடி. அதுக்காக தக்காளியை இப்போ நான் வலிச்சு இதில் ஊற்றிட்டேன். தண்ணி அலசி ஊற்றாதீங்க. வெறும் தக்காளியை நீங்கள் அரைச்சி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருப்பீங்களா, அதை அப்படியே ஊற்றுங்க. நல்லா கையிலே வலிச்சு விட்டு ஊற்றுங்க. இந்த இப்போ இதை நல்லா க்ளீன் ஆகிடுச்சு தான். இதுக்கு மேலே இதில் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லைல்ல. நல்லா கையிலே வலிச்சு விட்டு ஊற்றுங்க. ஊற்றி இதில் வச்சுருங்க, இதில் போட்டுருங்க.
தண்ணி ஊற்றாதீங்க இப்போதைக்கு. நல்லா கொதிக்கட்டும். பார்த்தீங்களா, அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த தக்காளி ஸ்பீடாக கொதிக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். இந்த சமையலுக்கு நான் வந்து காய் வேறு நம்ம போடுறோம் தானே, 1 ஸ்பூன் கல்லுப்பு. இந்த சமையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, சரிங்களா? ஆனால் இப்போ நான் காய் வேறு போடுறேன்னா அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரானா ரொம்பலாம் இல்லை, இந்த இவ்வளோதான், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் போடுறேன் இந்த காய்க்காக. இல்லைன்னா 1 ஸ்பூன் மட்டும்தான் போடுவேன். காய் போட்டிருக்கனால அது எவ்வளோ எக்ஸ்ட்ரான்னு உங்கள் கையில் காட்டினீங்க தானே. எப்பயுமே எந்த சமையலாக இருந்தாலும் சரி, பேசிக்காக 3 பேருக்கு மட்டும்தான் நீங்கள் சமைக்க போகிறீங்கன்னா 1 ஸ்பூன் உப்பு அப்படின்றது எல்லா சமையலுக்குமே கரெக்டாக இருக்கும். சேமியா இந்த மாதிரியான வெரைட்டி சாப்பாடு, அப்புறம் இந்த மாதிரியான குருமா, குழம்பு, சாம்பார், ரசம் எதுவாக இருந்தாலும் ஓகே. 1 ஸ்பூன் உப்பு, அது தூளுப்பாகவும் இருக்கலாம், கல்லுப்பாகவும் இருக்கலாம், சரிங்களா? 1 ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் உப்பு அப்படின்ற தேவையான அளவுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அது என்ன தேவையான அளவு அப்படின்றது முதல்ல சமைக்க ஆரம்பித்தவங்களுக்கு தெரியாது தானே, பழக்கத்தில் தானே தெரியும். நான் சொல்கிறேன், நான் கற்றுக்கிட்டனால நான் சொல்கிறேன். நான் 1 வருஷம் முழுசாக கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் இந்த விஷயமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உப்பு எவ்வளோ அளவு போடணும் அப்படின்றது பேசிக் சமையல். ஒரு 3 பேர்த்துக்கு அளவாக சமைக்கணும், ஒரு ஆளுக்காக இருந்தாலும் சரி, பேசிக் அளவாக சமைக்கணும் அப்படின்னாலே 1 ஸ்பூன் உப்பு அப்படின்றது எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் அதிகமாக சமைக்கணும். இப்போ இந்த குருமாவே நான் வந்து இப்போ 5 தக்காளி போடுறதுனால எனக்கு 1 ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு சமைக்கணும், அப்போ ஒரு 10 தக்காளி அந்த மாதிரிலாம் போடும்போது உப்போட அளவு வந்து நீங்கள் கூட்டிக்கலாம். இப்போ 5க்கு நீங்கள் 10 தக்காளி போடுறீங்கன்னா டபுள் மடங்கு, அப்போ 2 ஸ்பூன் உப்பு அப்படி நீங்கள் அளவு கூட்டிக்கிட்டிங்கன்னா சமையல் வந்து கரெக்டாக இருக்கும். பிரியாணிக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே 1 டீஸ்பூன் உப்பு அப்படின்றது கரெக்டாக இருக்கும், பேசிக் அளவான சமையலுக்கு. இப்போ இந்த தக்காளி நல்லா கொதிக்கட்டும், சரிங்களா? கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தக்காளி தான் டேஸ்ட். இப்போ வெயிட் நீங்கள் பண்ண தேவையில்லை. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இங்கிட்டு சைடில் வச்சோல, இந்த காயெல்லாம் தூக்கி இதில் போட்டு நம்ம கிண்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ எந்த எண்ணெயில் நம்ம செய்கிறோமோ அதே எண்ணெயை தான் இதுலேயே ஊற்றணும். அடுப்பை நான் வந்து பற்ற வச்சுக்கிட்டேன். சும்மா காய்க்கு இந்த அளவுக்கு ஊற்றுனா போதும். சும்மா லைட்டாக தான் ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய், சரிங்களா, ஊற்றிருக்கிறேன். அப்படியே தூக்கி நான் வந்து இப்போ காயை போடுறேன், சரிங்களா? தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எப்பயுமே நறுக்கிட்டிங்கன்னா தண்ணியில் போட்டுருங்க, இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிரும். உருளைக்கிழங்கு இதில் நான் வந்து நறுக்கி வச்சுக்கேன். சமையல் பண்ணும்போது நீங்கள் செய்யக்கூடிய இடத்த ஃபுல்லாக நீட்டாக தொடச்சி வச்சுட்டு சமையல் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் காய்கறியெல்லாம் எடுக்கும்போது நறுக்கும்போது சிலது இந்த இதில் கீழே விழுந்துடும். கீழே தரையில் விழுந்ததை நம்ம அப்படியே எடுத்து இது பண்ண முடியாது. ஆனால் இங்கனக்குள்ளே விழுகிறத நீங்கள் அப்படியே எடுத்து லைட்டாக ஒரு தண்ணியில் கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? கீழே விழுந்துருச்சுன்றதுக்காக எல்லாத்தையும் குப்பையில் போட்டுறக்கூடாது. அப்போ இந்த அப்போ நம்ம நீட்டாக தொடச்சி விட்டுருந்தா தானே விழுந்தாலும் எடுத்து கழுவ முடியும். முன்னாடியே ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னா தயவுசெய்து அதில் வந்து சமைக்காதீங்க. இது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு. ஓம் நம சிவாய இப்படி சொல்லுவேன் அடுப்பு பற்ற வச்சுட்டு எப்பயுமே. அப்புறம் சாப்பாடு போடுறதுக்கு அரிசி போடுவோம்ல, தண்ணி கொதிச்சோடனே அப்பயும் ஓம் நம சிவாயன்னு சொல்லி போடுவேன். ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க நீங்கள் என்ன சாமியை கும்பிடுவீங்களோ அந்த சாமியோட மந்திரத்தை சொல்லி நீங்கள் போட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ நான் தொடச்சி வச்சனால இந்த கிண்டும் போது சிந்திருச்சு. அப்போ அப்படியே எடுத்து நான் போட்டுக்கிறேன். தொடக்கலைன்னா அதை நீங்கள் போட முடியாது. யாருக்கும் தெரியாமல் போட்டுக்கலாம்னு நினைக்காதீங்க. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது ஃபுட் பாய்சன் தான் ஆகும். தூசி அழுக்கோடு சாப்பிட்டிங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆகும், சரிங்களா? சமையல் செய்யும்போது முதல்ல நெஞ்சில் பயம் இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணணும். எவ்வளோ சிம்பிளான சமையலாக இருந்தாலும் பரவாயில்ல, சமையல் செய்யும்போது மட்டும் அசால்ட்டாக இருக்கவே கூடாது. இப்போ இதில் வச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்
1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதை முன்னாடியே போட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டேன், அதனால் திருப்பி உங்களுக்கு அளவு மட்டும் காட்டுறேன். போட்டு வச்சுட்டேன், அதில் மறந்துட்டு ரெக்கார்டு பட்டன் நமக்கு மறந்துட்டேன். ஒரு டீஸ்பூன், 1/4 1 டீஸ்பூன், அப்புறம் ஒரு டீஸ்பூன் இப்போ காமிச்சல அது, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி. சரிங்களா? இதில் போட்டாச்சு. இன்னும் நான் கலக்கலை. இதில் அந்த தனியா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் அரை டீஸ்பூன் தனியா வந்து இதில் 1/4 டீஸ்பூன் போட்டிருந்தோம். இப்போ இதில் அரை டீஸ்பூன் போடுறோம். போட்டிங்களா? சாரி, இதில் 1/4 டீஸ்பூன் போடுறோம். போட்டு இது எல்லாத்தையும் இதில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நான் கலக்க போகிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற சாம்பார் பொடி வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். சக்தி மசாலா. முதல்ல வந்து வீட்டில் அரைச்சிக்கிட்டு இருந்த சாம்பார் பொடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அது தீர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஊர்லேருந்து வாங்குவேன், முதல்ல எங்கள் ஊர்லேருந்து. இப்போ நான் வாங்குறதில்ல, தீர்ந்தனால. இப்போ சக்தி மசாலா சாம்பார் பொடி நல்லா தான் இருக்குது நான் யூஸ் பண்ண வரைக்கும். அதனால் அது மட்டும் தான் யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த காய் இருக்குல்ல, இப்போ இதெல்லாம் நான் இதில் போட்டிருக்கேன்ல, அப்படியே இந்த காய் இப்போ வலித்து இதில் கொட்ட போகிறேன். கொட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அரை டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி இதில் போட்டிருக்குறோம். சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் நான் இதில் வலித்து கொட்டிட்டேன், காய்கறியெல்லாம். இப்போ இதில் போட்டு நான் ஒரு கிண்டுறேன். சரிங்களா? எனக்கு இந்த நேரத்தில் என்ன பாட்டு தோணுதுன்னா, எனக்கு ஆன் த ஸ்பாட்டில் அது சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே பாட்டு தோணும். அதை தான் நான் அப்படியே பாடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பேன். எனக்கு இப்போ என்ன பாட்டு தோணுதுன்னா, என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன், எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன், உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன், காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன். நல்லா கிண்டிட்டேனா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, தண்ணி இதில் பிடிச்சி வச்சுருக்கிற ஊற்றுறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சீக்ரெட் டிப்ஸ், 2 டிப்ஸ் இருக்குது. என்னென்னா, ஒன்று சோம்பு பொடி, இன்னொன்று வந்து வெல்லம் எடுத்துகிட்டு வரேன். எல்லாமே நான் இப்போ சிம்மில் வச்சுக்கிட்டே தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக வச்சிங்கன்னா எல்லாமே கொதிச்சிருச்சுல, ஃபுல்லாக வச்சிங்கன்னா இதாகிடும், அடி பிடிச்சிடும். இங்கே பாருங்கள், இது வந்து நான் யூஸ் பண்ணுறது வீட்டில் வந்து வெல்லம் கிடையாது, அதனால் நாட்டு சக்கரை வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் எல்லாத்துக்குமே இதை வந்து போடுவேன். எந்த சமையல் பண்ணாலும் இத்தினூண்டு போட்டேன்னா அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பாருங்களேன், 1/4 டீஸ்பூன் நாட்டு சக்கரை பொடி. சரிங்களா? நீங்கள் வெல்லத்தையும் வீட்டில் வெல்லத்தை தட்டி வச்சு பொடி வச்சுருப்பாங்களே, வெல்லத்தை தட்டி அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன். சரிங்களா? எதாக இருந்தாலும் 1/4 டீஸ்பூன் போட்டிங்கன்னா அந்த கலர் எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்களேன். 1/4 டீஸ்பூன் தான் போடணும். நிறையா போட்டிங்கன்னா இனிப்பு டேஸ்ட் வந்துடும், உங்கள் சமையலே கெட்டு போயிடும். அப்புறம் எல்லா காரமான சமையலுக்குமே 1/4 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிட்டோன்னு வைங்களேன், அந்த அதுதான் அந்த சீக்ரெட்டே. எல்லா சமையலோட சீக்ரெட்டே என்னென்னா அந்த வெல்லம் தான். அட்டகாசமாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துக்கணும், அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. அளவு பொறுத்து. இப்போ நான் அதிகப்படியாக சமைக்கிறீங்கன்னா கொஞ்சம் அளவுக்கு நீங்கள் கூட்டிக்கலாம். அடுத்து இந்த குருமாவுக்கு வந்து சோம்பு போடுவேன் நான். இந்த ஒரு சாம்பார் பொடி போட்டு தான் பண்ணுறேன், ஆனாலுமே இந்த குருமாவுக்கு சோம்பு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா புதினாவும் போடுறோம், டிஃப்ரெண்ட் தானே. அது மாதிரி இது அரை டீஸ்பூன் நல்ல சோம்பு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போடுறேன். சரிங்களா? இப்போ நான் எல்லாமே காட்டிட்டேன் தானே. இப்போ நான் டேஸ்ட் பார்த்துட்டு தண்ணி ஊற்றலாமான்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் டேஸ்ட் பார்த்தேன், எல்லாமே பர்ஃபெக்ட். எதையும் குறைச்சளவு போட தேவையில்லை, எதையும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவும் தேவையில்லை. எல்லாமே கரெக்டான பதத்தில் டேஸ்ட் அற்புதமாக இருக்குது. காரம் கம்மியாக இருக்குது. காரம் தான் கொஞ்சம் கம்மி, வேணுன்னா கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். ஏன்னா நான் தனி மிளகா பொடி இன்றைக்கி சேர்க்கலைல்ல. ஏன்னா என்னோடய பச்சை மிளகா இந்த வாட்டி வாங்கினது ரொம்ப காரம், அதனால தான் நான் சேர்க்கலை. கொஞ்சமாக போடுறேன், ஏன்னா இது கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் தான் சாம்பார் பொடி போடுறேன். சரிங்களா? மறுபடியும் நான் சாம்பார் பொடி தான் போடுறேன், மிளகா பொடி போடல. இது குழம்பு. இப்போ நான் கிண்டிட்டேனா, இப்போ அதை போட்டு ஒரு கிண்டிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா தண்ணி ஊற்ற போகிறேன். சரிங்களா? இதுக்கு
எவ்வளோ ஊற்றணுன்னா நல்லா இந்த டம்ளர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது 250 மில்லி தண்ணி சரிங்களா. இந்த இந்த 250 மில்லியில் 1 டம்ளர் தாராளமாக ஊற்றலாம். ஊற்றிட்டு அப்புறம் பாதி 250 ஊற்றிட்டு அப்புறம் பாதின்னா என்ன சொல்லுவீங்க? 350ன்பீங்களா? இல்லை 400 வந்துடும். 400க்கு மேலே போயிடும். அந்தளவு ஊற்றிக்கோங்க. 400 ml தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். நான் இந்த டம்ளர்னால இதில் 400 ml வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் 4 டம்ளர் ஊற்றினா கரெக்டாக இருக்குன்றது என்னோடய கணக்கு. ஆனால் உங்களுக்கு இந்த டம்ளர் வச்சு கட்டிட்டேன். 400 ml தண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து 250 சரிங்களா. இப்போ 2 ஊற்றிருக்கோமா, இன்னும் 3 4 சரிங்களா. இது வந்து ஆரோ வாட்ரு தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் டைரெக்டாக பிடிச்சே ஊற்றுவோம். நல்ல தண்ணியெல்லாம் எங்கள் வீட்டில் இப்போ நாங்கள் பிடிக்கிறது இல்லை, அதனால் ஆரோ வாட்டரை யூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வீட்டில் நீங்கள் நல்ல தண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை பிடிச்சி ஊற்றணும். சரி, இப்போ நான் வந்து இதை அடுப்பு ஃபுல்லாக வச்சுட்டேன். தண்ணி ஊற்றிருக்கோமா. இது ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷு, டக்குன்னு பண்ணிடலாம். ஆனால் நான் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறனால இப்படி ஒன்றா காட்டுறதுனால லேட் ஆகுது. நீங்களாக வீட்டில் செஞ்சிங்கன்னா இருக்கிறதுலே சிம்பிள் டிஷ்ஷு இது தான். ஒரு சாம்பார் வைக்கிறது கூட நீங்கள் பருப்பு ஊற போடணும், புளி ஊற போடணும், இதுக்கு எதுவுமே தேவையில்லை. காய் இருந்தால் போதும், காய் இல்லாமையே செய்யலாம். இது சாப்பாடுக்கே தொட்டுக்கலாம். தக்காளி குருமா அப்படின்பாங்க. குருமானா கூட பட்டை கிராம்பு அதெல்லாம் போடுவாங்க. இது வந்து நீங்கள் கொச்சுன்னு சொல்லலாம். காய் இல்லாமல் பண்ணிங்கன்னா, காய் போட்டு பண்ணிங்கன்னா கத்திரிக்காய் குருமா அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறலாம் சரிங்களா. சரி, இப்போ எனக்கு வந்து இப்போ அந்த 400 மில்லி அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது. எனக்கு இது போதும். இன்னும் நான் கூட ஒரு கப்பு ஊற்றலான்னு தோணுது. அரை கப்பு ஊற்றிருக்கேன். இன்னும் அரை கப்பு. எனக்கு காய் போடுறேன்ல, அதனால் எனக்கு பத்தாது. ரொம்ப இங்கே வருங்க, விசில் விட்டோன்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாக வத்திரும், அப்போ காரம் அதிகமாயிரும். அதனால் இந்த டம்ளரில் இன்னொரு அப்போ 500 ml ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து 400 ml சொன்னேன்னா 500 வேணாம், 500 அளவுக்கு போகாதீங்க, 450 மில்லி தண்ணி சரிங்களா. 450 மில்லி தண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த அளவு, இந்த வெங்காய தக்காளி அளவுக்கு வந்து இந்த காய்கறி அளவுக்கு கரெக்டாக இருக்கும். 450 மில்லி தண்ணி முடிஞ்சா. இப்போ வேலை முடிஞ்சு. இப்போ நம்ம வந்து மூடி வச்சுட்டு பேசாமல் உட்காந்து பாட்டு பாட போகிறோம். இதில் நான் வெயிட்டு எல்லாம் எல்லாத்தோடு போட்டு வச்சுருக்கேன். சாரி, கேஸ்கெட்டோடு போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். வெயிட் மட்டும் எடுக்கணும். அப்படி இப்போ எல்லாமே முடிஞ்சு. விசில் வந்து நான் ஓப்பன் பண்ணேன்னா இப்போ வேலை முடிஞ்சு. அப்போ நான் வந்து இப்போ அந்த பாட்டை நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். எந்தன் கழுத்து வரை இன்று காதல் வந்து அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு போய்கிட்டு இருக்கு. அப்படி பாடிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு தெரியாது அடுத்த லைனு, தெரிலனா டென்ஷன் ஆகும். அப்புறம் என்ன பண்ணுவேன், சரின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட் எடுத்து போட்டு விட்டு அதை கேட்டுக்கிட்டே அப்படியே பாடுவேன். இப்படியே போய்கிட்டு இருக்கும் என்னோடய சமையல் வாழ்க்கை. இது எதுக்கு சொல்கிறேன்னா, பொழுது ஓடுறதுக்கு சொல்லலை, வீடியோ ஓட்டுறதுக்காக. எதுக்குன்னா, நம்ம இப்படி என்ஜாய் பண்ணிவிட்டு நம்மளை நாமளே சந்தோஷமாக வச்சுக்கிட்டு சமைச்சு கொடுத்தா தான் சாப்பிட்றவங்களோட வயிறும் மனசும் நிறையும். சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களோ இல்லையோ, சாப்பிட்டுட்டு அது அவங்க உடம்புக்கு ஜீரணமாகணும், நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். அதுக்காக என்னை நானே எப்பயுமே சந்தோஷமாக வச்சுக்கிட்டு தான் நான் சமைப்பேன். சரி, இப்போ விசில் வந்தோடனே நான் எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டிட்டேன்னா வேலை முடிஞ்சிச்சு சரிங்களா. இப்போ வந்து இதில் 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நான் அப்போ தான் எவ்வளோ விசில் அப்படின்றத சொல்ல மறந்துட்டேன் வீடியோவில். பாட்டெல்லாம் பாடியிருக்கேன், ஆனால் விசில் எவ்வளோன்னு சொல்ல மறந்துட்டேன். 5 விசில் சரிங்களா. 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம எடுக்கலாம். எடுக்கும் போது எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, குக்கரை விசில் விட்டு ஆஃப் பண்ணியிருக்கீங்கன்னா விசில் அடங்குல, விசில் அடங்குனதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுக்க போகிறோம் சரிங்களா. எப்பயுமே அப்படியே திறக்கக்கூடாது ஓகேங்களா. இந்த வெயிட்டை எடுத்து வச்சுட்டு தான் எப்பயுமே குக்கரை திறக்கணும். இந்த எடுக்கும் போதே ஒரு சவுண்டு வரும், அப்போ இன்னும் அதில் ஏர் இருக்குதுன்னு அர்த்தம். அது புரியாமல் நிறைய பேர் அப்படியே வெயிட்டோட இந்த குக்கரை அப்படியே ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாதுன்றத இதில் நான் சொல்கிறேன். ஏன் இது கூட எல்லாருக்கும் தெரியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நான் குக்கு வித் கோமாளி வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் போன வருஷம்லாம். அப்போ அப்படித்தான் அந்த வெயிட்டை ஓப்பன் பண்ணாமல் அப்படியே அந்த குக்கரை ஓப்பன் பண்ணுவாங்க ஒருத்தவங்க.
அப்படி பண்ணக்கூடாதுன்னு அதில் சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. ஆனால் எங்களுக்கெலாம் எங்களை மாதிரி லேடிஸ்க்கு டெய்லி சமைக்கிறவங்களுக்குலாம் அது தெரியும். மற்றவங்க இப்போ பேச்சுலர்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாருங்க செம்மையாக இருக்குது. திறந்து வச்சுட்டு வெயிட் ஓப்பன் பண்ணிட்டு தான் எப்போயுமே குக்கரை திறக்கணும். திறந்து வச்சுட்டு நான் எடுத்து டேஸ்ட் பார்க்குறேன். ஜம்முன்னு செம்ம டேஸ்ட்டு, வேறு லெவல். உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. இது இந்த இப்படி உங்களுக்கு கேமராவில் தெரியலையானோ, இவ்வளோதான் சரிங்களா. இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்தேன், காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அப்படியே எடுத்து சாப்பாடில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வந்து தோசைக்கும் ஊற்றிக்கலாம், சப்பாத்தி பூரி இட்லி எல்லாத்துக்குமே இதை வந்து யூஸ் பண்ணலாம். கத்திரிக்காய் குருமா மிக எளிமையான முறையில் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பே சிவம். போய் எல்லோரும் பாட்டை கண்டினியூ பண்ணிக்கிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த காய் வெந்த விதத்தை காட்ட மறந்துட்டேன், அதுக்கு தான் இப்போ மறுபடியும் கிளிக் பண்ணேன் வீடியோ. பாருங்களேன், இதை எடுத்து நான் ஒரு தட்டில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. கரண்டி வச்சு நசுக்குனிங்கன்னா இப்படி நசுங்கணும், தெரியுதா? உருளைக்கிழங்கு, இது வந்து கத்திரிக்காய். இதிலேருந்து ஒரு கத்திரிக்காய் எடுத்து காட்டுறேன். வெந்த கத்திரிக்காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி இருக்கும், தெரியுதா? நசுக்குனிங்கன்னா இப்படி நசுங்கணும், அதுதான் அதோட டேஸ்ட்டே. சரிங்களா? சூப்பராக இருக்குது. தேங்க்யூ.